ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க. அதுக்கு வந்து குக்கரில் மட்டன், வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 7-8 விசில் வந்து போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இது கூட வந்துட்டு முருங்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா செம்மையாக வந்து மட்டன் குழம்போட ஜெல் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதே போல் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா தூளும் போடல, இல்லை மசாலாவும் போடல. இது மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி போட்டு லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வேக வச்சோன்னா நல்லா வந்து காயெல்லாம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா தனியாக வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா மட்டனு, அந்த மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணியும் இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸோடு சேர்ந்துட்டு செம்ம ஃப்ளேவர் தரும். ஸோ அதை நல்லா வந்து திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் எந்த ஒரு மசாலாவும் போடல, வெறும் தேங்காய் வந்து நீங்கள் வந்து துருவி வச்சுட்டு அரைச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு விட்டு எடுத்துருங்க. சூப்பராக வந்துடும், ரெடி ஆகிடும் மட்டன் குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.